السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد كان في قصصهم عبرة لأولي الألباب. وقال وأخرج الحاكم عن حبيب بن مسلمة الفهري رضي الله عنه: سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول: لا يجتمع قوم له فيدعو بعضهم ويؤمن بعضهم إلا أجابهم الله تعالى. புகழ்வதற்கு நாவையும் வணங்குவதற்கு சிரசையும் தந்த வல்ல நாயன் அல்லாஹு தஆலாவின் திருப்பெயர் கூறி ஆரம்பம் செய்கின்றேன். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் நமது உயிரிலும் மேலான நாயகர் கண்மணி சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தவர்கள் அவர்களின் வாழ்வினை அப்படியே அடியொட்டி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், தாபிஈங்கள், தபஅ தாபிஈங்கள், நல்லவர்கள், நாதாக்கள், நம்மவர்கள், குறிப்பாக இங்கு ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கும் வரவிருக்கும் நம் அத்துணை பேரும் மீதும் உண்டாகட்டுமாக. நாம் இந்த உலகில் வாழும் காலத்தில் வல்லநாயன் அல்லாஹு எந்தெந்த காரியங்களை எல்லாம் எடுத்து நடக்குமாறு நமக்கு ஏவி உள்ளானோ அவைகளை எடுத்து நடந்தும், எவைகளை விட்டும் தவிர்ந்து விலகி நடக்குமாறு தடை உத்தரவு பிறப்பித்திருக்கின்றானோ அவைகளை விலகி தவிர்ந்து அல்லாஹுவை பயந்து வாழ வேண்டும் என்ற வசியத்தோடு ஜும்மா பிரசங்கத்தை அடியேன் துவக்கம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நமது ஹலாலான ஹாஜாத்துகளை கபூல் செய்வானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கு பேசப்படவிருக்கும் கருத்துக்களை கபூல் செய்வானாக. அதை எடுத்து நடக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தையும் சிந்திக்கக்கூடிய தெளிவான சராசரியான சிந்தனையும் நம் அனைவருக்கும் தந்தருள்வாளிப்பானாக. அன்பிற்கினிய பெருமக்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா என்னிடத்தில் கேளுங்கள், நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுவான். நாம் அல்லாஹ்விடத்திலே அதையொட்டி நாம் துஆ செய்கின்றோம். பெருமானாரும் ஃபஅக்ஸிரு துஆ, துஆவை அதிகமாக கேளுங்க அப்படின்னு இருக்கிறாங்க. அப்ப துஆவை எங்கேயும் கேட்கலாம், எப்படியும் கேட்கலாம். அல்லாஹ்ட்ட எவ்வளவு உரிமையா கேட்க முடியுமோ அப்படி கேட்கலாம். இப்ப நாம் முதற்கண் இப்பொழுது ஆரம்பமாக தெரிய வேண்டிய ஒரு பரிமாற வேண்டிய ஒரு கருத்தாக, அந்த துஆவிலே நாம் தனித்து ஒவ்வொருவரும் நம்முடைய தேவைகளை எல்லாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கின்றோம். ஹைர், நம்முடைய தேவை என்ன என்பது நமக்கு ரப்புக்கும் நமக்கும் உள்ளதுதானே, நமக்குத்தானே தெரியும். அதே வேளையில் சில சந்தர்ப்பங்களை கருத்தில் கொண்டு, ஒரு தேவையை கருத்தில் கொண்டு நாம் ஒரு உணவு வீட்டில் சேர்ந்து அமர்கின்றோம். அப்பொழுது அந்த நேரத்தில் ஒருவர் துஆ செய்கின்றார், மற்றவர் ஆமீன் சொல்கின்றோம். இப்படி எங்கெல்லாம் நாம் கூடி மகிழ்ந்து அல்லது ஒரு ஃபங்க்ஷனை ஏற்படுத்துகின்றோமோ அப்படி கூடும் பொழுதெல்லாம் கூட்டு துஆ என்று நாம் ஓதுகின்றோமே, இது சம்பந்தமான விளக்கத்தை நாம் விளங்கி கொண்டு அடுத்து முக்கியமான ஒரு செய்திக்கு நுழைய வேண்டிய காலத்தின் கட்டாயம் இருக்கின்றன. ஆகவே சொல்லப்படக்கூடிய தகவலை நடுநிலை கண்ணோட்டத்தோடு அலசி உராய்ந்து பார்த்தால் தெளிவு கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு
அல்லாஹ்வை போதுமாக்கி அவனுடைய ஹிதாயத்தை எதிர்பார்த்து குர்ஆன் ஷரீஃபிலே இப்படி கூட்டாக அமர்ந்து ஓதுவதற்கு துஆ செய்வதற்கு ஏதேனும் விஷயங்கள் உண்டா என்று நாம் ஒரு பார்வை பார்ப்போம். ஒருவர் துஆ செய்து மற்றொரு ஆமீன் சொல்வதுதான் கூட்டு துஆ. நீங்கள் சூரத்து யூனுஸ் 63வது ஆயத்திலே 2 ஆயத்துக்களை எடுத்து பார்க்கலாம். 88 89 சூரத்து யூனுஸ்ல மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இருவர்களும் இருக்க மூசா நபி துஆ செய்வார்கள். அந்த அரபி வார்த்தை கூட அர்த்தங்களை எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு புரிய வரும். வகால மூசா ரப்பனா இன்னக ஆதைத ஃபிர்அவுன வ மலஅஹு ஸீனத்தன் வ அம்வாலன் ஃபில் ஹயாத்தி துன்யா. மேற்கொண்டு இன்னும் சில துஆக்களை இந்த ஆயத்திலே கேட்பார்கள். சுருக்கமான பொருள் சொல்வதானால் கருத்தருத்தமாக மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட ரப்பனா ரச்சஹா அப்படி சொல்லிட்டு அழைத்து நீ ஃபிர்அவுனுக்கும் அவனுடைய கூட்டத்தாருக்கும் அழகிய வாழ்க்கை கொடுத்திருக்கிறாய், இந்த துன்யாவினுடைய செல்வங்களை எல்லாம் வழங்கி இருக்கின்றாய், அவனை ஒரு கை பாரு அப்படின்னு சொல்லிட்டு துஆ செய்வாங்க. இப்ப மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்கின்றார். அடுத்த ஆயத்தில் 89வது ஆயத்திலே அல்லாஹ் பதில் சொன்னதை குர்ஆனிலே நமது நாயகத்திற்கு நமக்கு சொல்லி காட்டுகின்றான். கால கது உஜீபத் தஅவத்துக்குமா, அந்த 2 பேருடைய துஆவிற்கும் பதில் அளிக்கப்பட்டு விட்டது. எந்த 2 பேரு? மூசா நபி அலைஹிஸ்ஸலாம், சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். ஒருவர் துஆ கேட்கின்றார், ஒருவருக்கு தானே பதில் வந்திருக்கணும். அல்லாஹ் ஏதாவது அல்லாஹ்வுடைய குர்ஆன் ஒவ்வொரு வார்த்தைகளுமே முரண் இல்லாமல் பேசக்கூடியது. குர்ஆனுடைய ஆயத்து மூசா துஆ கேட்டார், ஆனால் இருவருடைய துஆவிற்கு பதில் அளிக்கப்பட்டு விட்டது என்று அல்லாஹ் அடுத்த ஆயத்தில் பதில் சொல்கின்றார். முரண் ஏற்படுகின்றது பார்ப்பதற்கு வெளிரங்கத்தில். இதற்கு குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் துஆ விளக்கம் தருகின்றார்கள். மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அதற்கு ஆமீன் சொன்னார். அப்ப ஆமீன் சொல்லுவதும் அதற்கு துஆ செய்வதற்கு நிகரானது. இது குர்ஆனுடைய விரிவுரையாளர்களுடைய விளக்கத்தை உங்களுக்கு இந்த 2 ஆயத்தின் மூலமாக விளங்கிக் கொள்வதற்காகத்தான் முதற்கண் இந்த தகவலை பதிய வைக்கின்றோம். நீங்களே எடுத்து பார்க்கலாம். மூசா கேட்டார், ஆனால் இருவருடைய துஆவிற்கும் பதில் என்ன வித்தியாசப்படுகிறதே, வேறுபடுகிறதே. காரணம் இதுதான், ஒருவர் துஆ கேட்க மற்றவர் ஆமீன் சொன்னார். இப்படி குர்ஆன்ல ஒரு விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். இமாம் ஹாக்கிம் இன்னும் தொபரானி பல ஹதீஸ் நூல்களில் இருந்து அறியப்படக்கூடிய பல தகவல்கள் இருக்கின்றன. அதில் 1-2 உங்களுடைய கவனத்திற்காக வேண்டி ஹாக்கிமோட பதிவு செய்வார்கள். ஹபீபுன் மஸ்லமா இந்த சஹாபி துஆ கேட்டாங்கன்னா அல்லாஹ் கபூல் செய்வான், துஆ முஸ்தஜாப். அப்படிப்பட்ட ஒரு சஹாபி. அவங்க சொல்றாங்க, சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டு இருக்கிறேன். அவங்க சொல்றாங்க, யகூல் லா யஜ்தமியு மலஉன், ஒரு சமூகம் அமர்ந்து ஃபயது பஅதுஹும் வ யுஅமினு பஅது, அதிலே சிலர் துஆ செய்ய, பாதுண்டா ஒருவரோட எடுத்துக்கொள்ளும், ஒருவர் துஆ செய்ய மற்றவர் ஆமீன் சொல்ல. இப்படி துஆ கேட்கின்ற பொழுது ஒரு சமூகம் அமர்ந்து ஒருவர் துஆ கேட்க மற்றவர் ஆமீன் சொல்ல, இல்லா அஜாபஹுல்லாஹு தஆலா, அல்லாஹ் அவருடைய துஆவிற்கு பதில் அளித்தே தீருவான் என்று அனலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார். மட்டுமல்லாது நஜ்ஜாஷி மன்னரை இஸ்லாமிய வரலாறு அறிந்தவர்கள் அறிவார்கள். எனக்காக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே மன்னிப்பு கேட்டு அனுப்புங்கள் என்று அவர் தூது அனுப்புகின்றார். வந்த தூதுவர் அல்லாஹ்ட்ட அவருக்காக நீங்க மன்னிப்பு கேட்பீனா நாயகமே என்று சொல்லுகின்றார். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ் அந்த மன்னருடைய நஜாஷியுடைய பாவத்தை மன்னித்துக்கான்னு சொல்றாங்க. எல்லாரும் ஆமீன் சொல்லி இருக்கிறார்கள். தபரானி பதிவு செய்கின்றார். இன்னும் இது போன்று நிறைய ஏராளம் உண்டு பெருமக்களே, சகோதரர்களே. இன்ஷா அல்லாஹ் காலங்கள் கடக்கின்ற பொழுது, அல்லாஹ்வுடைய அனுக்கிரகம் கிடைக்கின்ற பொழுது அவ்வப்போது நாம் பேசி தெளிவு பெற்றுக் கொள்ளலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ரிவாயத் இப்னு மாஜாவில் உண்டு.
நீங்க என்ன செய்யுங்க, ஃபஅக்ஸிரு மின் கௌலி ஆமீன், ஆமீன் என்ற சொல்லை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் இன்று நம்முடைய நிலைகள் எங்கெல்லாம் கூடி துஆ செய்கின்றோமோ ஆமீனுடைய அந்த சப்தம் நாதம் குறைந்து கொண்டே போகின்றது. வருத்தமாக பதிவு செய்கின்றோம். அல்லாஹ் அந்த நிலையை மாற்றுவானாக. என்ன என்று சொன்னால், தவறான பரப்புரைகளும் விமர்சனங்களும் சொல்லப்படுவதனாலோ என்னவோ, அசரத்து அவர் தேவைக்கு துவா கேட்பாருப்பா, உங்க தேவை வேறையாயிரும். அவருக்கு பொம்பளை புள்ள வேணும்னு கேட்பாரு, அவருக்கு ஏற்கனவே இத்தனை ஆம்பளை புள்ள இருக்கு. ஆனா உங்களுக்கு இத்தனை பொம்பளை புள்ள இருக்கு, ஆம்பளை புள்ள வேணும்னு நீங்க நினைப்பீங்க. அப்ப இமாம் அவர் இஷ்டத்துக்கு கேட்பாருப்பா, நீங்க வேற இஷ்டத்துல இருப்பீங்க, நோக்கத்துல இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பச்சை பிள்ளையினுடைய ஒரு கருத்தை பரப்புகின்றார்கள். அதையெல்லாம் நாம நம்பி மோசம் போயிடலாமா? அல்லாஹ் காப்பாற்று. என்னால நம்ம ஹதீஸை படிக்காமல் அல்லவே ஒரு இமாம், ஒரு சமூகத்தினுடைய இமாம் தன்னுடைய கவுமுகளுக்கு துஆவிலே அப்படி செய்தால் அது மோசடி என்றல்லவா வருகின்றது ஹதீஸிலே. இப்ப கால சூழ்நிலை என்ன? புயல் காற்று வீசுகின்றது. பெருமானார் கற்றுக் கொடுத்த அந்த துஆக்களும் முறைகளும் நம்ம எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாதல்லவா? அந்த காலத்தினுடைய நேரங்களை கருதி எந்த நேரத்தில் எந்த துஆ கேட்க வேண்டும். சிஏஏ போராட்டங்கள் நடந்து வெடித்துக் கொண்டிருக்கின்றன. அல்லாஹ்விடத்தில் நாம் கையேந்தி அதற்கான குர்ஆன் ஹதீஸுகள் வரக்கூடிய துஆக்களை நாம் கேட்கின்றோம். ஆனால் தவறான விமர்சனங்களை நம்பி நாம் ஏமாந்து மோசம் போய்விடக் கூடாது என்பதைத்தான் உங்களுக்கு ஒரு வேண்டுகோளாக அடியேன் விடுக்கின்றேன். சரி, ஹைர். இப்படி கூட்டாக நாம் ஓதி அமர்ந்து துஆ கேட்கக்கூடியதிலே மிக முக்கியமாக திருமண வைபவங்களிலே நாம் ஓதக்கூடிய துஆ. அந்த துஆ தான் எல்லா ஊரிலையும் 20-25 வருஷத்துக்கு முன்னாலேயே பேசி ஆடி ஒடுங்கி போய்விட்டது. நம்ம ஊர்ல இது புதுசா அவ்வப்போது சிலர்கள் பேசுவார்கள். ஆனால் இந்த தவறான கருத்துரைகளும் பரப்புரைகளும் பண்ணப்பட்டு கொண்டிருப்பதால் அடியேன் இதைவிட ஈமானான பேச்சுக்கள் பேச வேண்டிய காலகட்டத்தில் இந்த தவறான பரப்புரைகளுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய கட்டாயத்தின் காரணமாகத்தான் இப்பொழுது அந்த கருத்துக்களை நாம் பேசவிருக்கின்றோம். வேறு எந்த நோக்கமும் கிடையாது. நாம் எந்த அமைப்பை சார்ந்தும் எந்த இயக்கத்தை சார்ந்தும் இப்படி பேசினால் உனக்கு இந்த மாதிரியான லாபங்கள் உண்டு என்றோ வல்லாஹி எதுவும் கிடையாது, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தவிர, எதிர்பார்ப்பை தவிர. சரி, ஹைர். இப்ப திருமண வைபவங்களிலே நாம் ஓதப்படக்கூடிய துஆ எடுத்த எடுப்பிலேயே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த துஆவை மணமக்களுக்கு அப்போது ஓதினார்களோ அதைத்தான் முதலாக இந்த ஆலிமும் ஓதுவார். பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர். சுருங்க சொன்னார், அல்லாஹ் உமக்கு பரக்கத் செய்வானாக. உம 2 பேருக்கு அடுத்த வரையில உங்க 2 பேருக்கும் மாப்பிள்ளை பூஜாதி 2 பேருக்கும். அதற்கு ஒவ்வொரு அர்த்தங்களை நீங்கள் பார்க்கலாம். கல்யாண காலில் அடிப்பாங்க, அகத்திலும் புறத்திலும் அல்லாஹ் உமக்கு அபிவிருத்தி செய்வானாக. வஜமஅ பைனகுமா ஃபீ கைர், நல்ல காரியத்திலே உங்கள் இருவரையும் ஒன்றிணைத்து வைப்பானாக என்ற துஆக்களை எல்லா கல்யாண மஜ்லிஸ்களில் முதற்கண் இந்த துஆவை தான் ஓதப்படும். ஏன்னா நமது முத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை ஓதி பரக்கத்தை நாடி துஆ செய்திருக்கிறார். இப்பொழுது இந்த பரக்கத் என்பதற்கு நாம் சரியான பொருளை தமிழிலே சொல்ல முடியாத பெருமக்களே. ஆனால் சுருக்கமாக செழுமை, அபிவிருத்தி, விருத்தி என்றெல்லாம் நாம் சொல்லுகின்றோம். பெருமானார் பலவற்றையும் உள்ளடக்கி அதில் துஆ செய்கின்றார்கள். சரி, ஹைர். ஒரு பரக்கத்தான துஆ தான் அந்த பாரக்கல்லாங்கிற துஆ. இந்த துஆவை ஓதாமல் எந்த ஆலிமும் கல்யாண மஜ்லிஸிலே வேற ஒரு விஷயத்துக்கு போவது கிடையாது, வேற ஒரு துஆவுக்கு போவது கிடையாது. அப்படி இந்த துஆவை ஓதாமல் வேற ஒரு துஆவை ஓதினால் ஒரு நியாயமான கேள்வியை எழுப்பலாம். பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக்கு பெருமானார் துஆ செஞ்சாங்களே மணமக்களுக்கு, ஏன் ஹஸரத் அந்த துஆவை விட்டு போட்டீங்க? எவ்வளவு ஃபர்ஸ்ட் கிளாஸான துஆன்னு கேட்கலாம், கேள்வியின் நியாயம் உண்டு. ஆனால் நாம் இந்த பாரக்கல்லாஹு லக்கங்கிற துஆவை ஓதிட்டு தான் ஃபாத்திஹா சொல்லி அல்ஹம்து சூரா, இஹ்லாஸ் சூராலாம் ஓதி அடுத்து இன்னொரு துஆவை செய்கின்றோம்.
ஏன் அல்ஹம்து சூரா இதெல்லாம் ஓதுகின்றோம் என்று சொன்னார், அல்ஹம்து என்பது ஒரு இபாதத் அல்லையா? சூரத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் இக்லாஸ் ஓதுறது ஒரு குர்ஆனுடைய வணக்கம் அல்லவா? இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், இறைவா உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உம்மிடத்திலே நாங்கள் உதவி தேடுகின்றோம். அல்லாஹ்விடத்திலே உதவியை நாம் தேடுவதற்கு முன்னால் யா அல்லாஹ் உன்னையே நாங்கள் வணங்கி இருக்கிறோம், அதான் தொழுதுட்டு துஆ செய்கிறோம். அல்ஹம்து சூரா, குல் ஹுவல்லாஹ் சூராக்களை ஓதி யா அல்லாஹ் இந்த அமலை செய்திருக்கிறோம் என்று சொல்லி முடித்துவிட்டு தான் அடுத்தாற் போல உள்ள துவா அல்லாஹும்ம அல்லிஃப் பைனஹுமா என்ற துவா ஓதப்படும். இந்த துவா தான் இப்பொழுது நாம் எல்லோரும் இறங்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரே ஒரு உயர்ந்த நோக்கத்தில் பேசப்படுகிறது. வேற எந்த கெட்ட எண்ணமும் கிடையாது. அல்லாஹ் நமக்கு காப்பாற்றுவானா? ஏன்னா இந்த துவாவை ஓதினால் அல்லாஹும்ம அல்லிஃப் பைனஹுமா கமா அல்லஃப்த பைன நபீன ஆதம் வ ஹவ்வா அலைஹிம் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இப்படி குறிப்பிட்ட சில நபிமார்களும் அவர்கள் தம் துணைவியார்களையும் போல இந்த மணமக்களை வாழ வைப்பாயாக என்று இந்த துவாவுக்கு பொருள் சொல்லி இந்த துவாவிலே பல விமர்சன கணைகளையும், அது மட்டுமல்ல வார்த்தைகளை எல்லை மீறியும் வரலாறுகளை தவறாகவும் சொல்லி வியாக்கியானம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. சரி, இப்ப இந்த துவாவுக்கு நாம் பொருளும் விளக்கமும் நாம தெரிஞ்சுக்கிறணும், நம்ம சந்ததியினர்கள் தெரிஞ்சுக்கிறணும். இந்த துவாவை ஓதித்தான் நம்முடைய முன்னோர்களுக்கு திருமணம் முடிந்தது, நாம அதன் மூலமா பிறந்திருக்கோம். 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆளு அதுல தவறான புதிய சித்தாந்தத்தை உடையவர் ஒரு தோழர் பேசுகின்றார். எப்பா இந்த துவா ஓதுனா இது கல்யாணம் கூடாதுங்கிற அளவுக்கு சொல்றாரு, பெரிய பாவம் பித்அத் அப்படிங்கிறார். நபி செய்யாததை செஞ்சா இது வழிகேடு முடிவின் நரகம் என்று அந்த அந்த நிக்காவுல துவா ஓதுனா நரகம் சொல்லியாச்சு. அப்படித்தான் எல்லாரும் நிக்காவும் முன்னோருக்கு முடிஞ்சு நாம பிறந்திருக்கோம். அப்ப அவர் பதில் சொல்றாரு, எப்பா கூடாது அதுன்னு பேசுனா அவர் பேசுறது உங்களுக்கு சொல்றேன், இப்படியெல்லாம் சமூகம் போது பாருங்க கருத்து பரிமாற்றங்கள். அவர் திருப்பிக்கிட்டு கேட்கிறாரு, அப்ப நீ கூடாத நிக்காவுக்கு பிறந்தாடாப்பா அப்படின்னு கேட்கிறார். அப்ப நமக்கு மனம் கலக்குது, ஏப்பா இந்த இழி சொற்களை நம்மால் தான் பேசிக்கிட்டு, வேற எங்கேயாச்சும் பிற வணக்க ஸ்தலங்கள்ல இப்படிலாம் உண்டா? இல்லை. சரி, அப்ப 2 பேர் இப்ப நாம என்ன விளங்கிக்கணும் கேட்டா, இந்த துவா தவறான துவா என்று சொன்னால் கொட்டாரத்தில் அடங்கியிருக்கிற முக்காவாசி பேர் எல்லாம் முழுவாசி பேர் வேண்டாம், 1-2 பேர் வேண்டாம் போய் சேர்ந்திருக்கலாம். முழுவாசி பேர் எங்க தான் போகணும்? அல்லாஹ் காப்பாற்றுவான், சொர்க்கத்துக்கு போக முடியாது. இவர்கள் சொல்லும் விளக்கத்தின்படி விளையாட்டி செய்து விட்டார்கள், வழிகேடு நரகம். அப்ப 50 பேர் நம்ம முன்னோர்கள் எல்லாம் நரகத்துக்கு பார்சல் பண்ணி அனுப்புறார், அல்லாஹ் காப்பாற்றுவானா? சரி, இப்ப என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அல்லாஹும்ம அல்லிஃப் பைனஹுமா, நல்லா கவனிச்சுக்கிறீங்க. அந்த துவாவினுடைய ஸ்டார்டிங்லேயே அல்லாஹும்ம யா அல்லாஹ் என்றுதான் அழைக்கப்படுகின்றது. அல்லாஹும்ம அல்லிஃப் பைனஹுமா, அல்லாஹும்ம என்ன அர்த்தம்? யா அல்லாஹ் என்றுதான் அல்லாஹும்மாக்கு பொருள். யா அல்லாஹ்ன்றாலும் ஒண்ணுதான், அல்லாஹும்மான்றாலும் ஒண்ணுதான். அரபியினுடைய மொழி இலக்கணம். அப்ப அல்லாஹ்வை விழித்து ஒரு அடியான் கேட்கின்றான், யா அல்லாஹ் அல்லிஃப் பைனஹுமா கமா அல்லஃப்த பைன ஆதம் வ ஹவ்வா. இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் அவர்கள் மனைவியான ஹவ்வா அம்மாவும் எப்படி வாழ்ந்தாங்களோ அப்படி இவங்கள் இந்த ஜோடியை வாழவை என்று ஆலிம் ஷா துவா ஓதுறார். அல்லிஃபுக்கு விளக்கத்தை பின்னாடி சொல்றேன், நீங்க நல்லா கொஞ்சம் நடுநிலையான சிந்தனையோட கவனிக்கணும். சில சகோதரர்கள் இருக்கலாம், குறிப்பா என் அருமை இளவல்கள் இருக்கலாம். ஏனென்றால் பொதுவாகவே ஆன்லைன், அது ஷியாக்காரன் போறானா இவன் போறான்னு தெரியாது, online.com திறந்தா அதில் எடுத்த உடனேயே தவறான கருத்துக்களும் தவறான சித்தாந்தங்கள் தான் முன்னிலையில் வரும். அதை பார்த்து வச்சு ஒரு முடிவுக்கு வந்து விடக்கூடாது. இப்ப என்ன பொருள் சொல்லப்படுது கேட்டா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்தது போல இந்த மணமக்களை வாழ வைங்க அப்படின்னு துவா செய்யறாங்க. இது விமர்சனத்துக்கு அவ்வளவு உட்படுத்தப்படாது. அடுத்து பாருங்க, ரொம்ப மெயினா ஒரு 3 விஷயங்கள் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படும். அந்த 3ல் ஒன்று, யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்கள் மனைவியான ஜுலைஹா அம்மா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வாழ்ந்தது போல. யூசுப் நபிக்கு ஜுலைஹா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கல்யாணமே முடியல அப்படிங்கிற ஒரு வாதம்.
ஒரு விமர்சனத்தில் தவறான வரலாறு கற்பிக்கப்படுகிறது. பிற்பாடு அதனுடைய விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் கண்டுகொள்ளலாம். இப்ப சொல்லப்படும் விமர்சனம், யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அவங்க மனைவி சுலேஹா அம்மாவும் வாழ்ந்ததை போல இந்த தம்பதியினர் வாழ்க என்று சொல்லி துவா செய்யறாங்களே, வாழவை எல்லாம் துவா செய்யறாங்களே, இது எவ்வளவு பெரிய அபத்தம் தெரியுமா, பாவம் தெரியுமா? ஒரு தவறான ஒரு பெண்மணி, தவறான என்று சொன்னா நமக்கு சொல்வதற்கு வாய் கூசுகிறது. சுலேஹா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு விபசார பெண் என்று அல்லாஹ் காப்பாற்றுவானாக. நம்ம பிள்ளைகள் அப்படி சொல்றதை விட்டும் அல்லாஹ் காப்பாற்றுவானாக. அப்படி சொன்னவங்கள நிலைமையெல்லாம் நம்ம ஒரு 20-10 வருஷமா பார்த்தாச்சு. பெரியவங்க அல்லாஹ்வுக்கு நெருக்கமான ஒரு இடத்துல டச் பண்ண கூடாது, சரிங்களா? அல்லாஹ் கொதிச்சு எழுந்துருவான். சஹீஹுல் புகாரில வரும் ஹதீஸ் குதுசி, அல்லாஹ் சொன்னதாக அருமை நான் சொல்றாங்க, என்னுடைய நேசனை மன் ஆதாலி வலியன் ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்ப், எனக்கு நேசமான ஒரு அடியானை எவன் பகைத்துக் கொள்கிறானோ அவனுக்கு நான் அவனிடத்தில் யுத்த பிரகடனம் செய்கின்றேன், அவன்கிட்ட யுத்த சண்டைக்கு போறேங்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. சரிங்களா? அப்ப சொல்லப்படும் தவறான கருத்து வரலாறு என்ன தெரியுமா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சுலேஹா அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்தது போண்டா அவன் அந்த பொம்பளை தப்பான பொம்பளை, என்ன விபச்சாரத்திற்கு அது பொம்பளை நெருங்கிருச்சு. இன்னும் சொல்ல போனா சில பேர் பேசும் பொழுது ரொம்ப உற்சாகத்துல ரொம்ப பேரை சிரிக்க வைக்கணுங்கிறதுக்காக வேண்டி அந்த பொம்பளை தப்பான பொம்பளை முத்திரை குத்தி அப்படி பேசுறது. அப்ப இவங்க வாழ்ந்தது போலன்னு இந்த மணமக்களை வாழ்கன்னு சொல்லி துவா செய்யலாமா அப்படி சொல்றாங்க. அப்ப நம்ம ரொம்ப பேருக்கு என்ன தெரியும், ஆஹா இது தவறான துவாச்சே, ஒரு தவறான பொம்பளோட கம்பேர் பண்ணில இந்த ஆலிம்சார் துவா செய்யறாங்க அப்படிங்கிறது சில பேருக்கு புரியாதவங்களுக்கு என்ன செய்யும், ஆமா அப்படி சொல்றாங்கல்ல அப்படின்னு வரும். இது முக்கியமாக இந்த அல்லீப் பைனஹுமா துஆவினுடைய விமர்சனம். இரண்டாவது, அய்யூப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் ரஹீமா அம்மா அவங்க மனைவி இவர்களும் வாழ்ந்ததை போல அய்யூப் நபி அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டு முடியாம உடம்பு சௌரியம் இல்லாமல குர்ஆன் சொல்லுகிறது, இந்த சீக்காளியா இவங்க வாழணும், இந்த மணமக்கள் இந்த ஆலிம்சாமார்கள் பாருங்க, அஜத்துமார்கள் பாருங்க, சீக்காளியா வாழணும்னு துவா செய்யணும். யா அல்லாஹ், ஒரு சாதாரண மனுஷனுக்கோட ஒரு மணமக்களை வாழ்த்தும் போது நோயாளியா வாழ்க அப்படின்னு யாராவது துவா செய்வாங்களா? அப்படி மனசு வருமா? அப்ப தவறான பொருள் சொல்லப்படுது, அப்படி நம்ம செய்வோமா? அப்படி தவறான அர்த்தம் கொண்டாந்தா ஓடுவோமா? நீங்க எத்தனாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுத்தாலும் இருக்க மாட்டாமே. என்ன தவறான பொருளாக இருந்தால் நான் சொல்லுகின்றேன். அடுத்து ஒரு விமர்சனம், முக்கியமாக விமர்சனம், இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹாஜரா அம்மா சாரா அம்மா வாழ்ந்தது போலன்னு சொல்லப்படுது. எப்படி சொல்லுவாங்க கேட்டா, இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்துட்டு தான் பொஞ்சாலிய மக்கால விட்டுட்டு அங்கிருந்து வர்றாங்க, ஈராக் நாட்டு பகுதியிலிருந்து வர்றாங்க, ஹிஜ்ரத் வர்றாங்க. குர்ஆன்ல வரும்ல, மக்கால வந்துட்டு அனாந்திர பகுதியா பாலைவன பகுதியா அதுக்கு தண்ணியே இல்லாத இடம், மனைவி மக்கள் அங்க விட்டு போட்டு அப்புறம் அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்து வேற ஒரு நாட்டுக்கு போயிட்டாங்க, ஹிஜ்ரத் போனாங்க. அதுக்கெல்லாம் விளக்கம் இருக்குது இன்ஷா அல்லாஹ். அப்ப என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இப்ராஹிம் நபி அவங்க பொஞ்சாலியை வச்சு இணைச்சி துவா செய்திங்கிற இவங்களை போல இவங்க வாழணும்னு சொல்லிட்டு இப்படித்தான் பொண்டாட்டியை விட்டுட்டு தெரு தெருவா ஊர் ஊரா இந்த மாப்பிள்ளை போய் சுத்திக்கிட்டு இருக்கணுமா? அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம். உண்மையான வரலாறு தெரியாமல் இப்படி தவறாக சொல்லப்படுது. இப்படி இன்னும் சில ஆபாச வார்த்தைகள் அர்ச்சனைகளோடு இந்த துவாக்களுக்கு விமர்சனங்களும் தவறான விளக்கங்களும் கொடுக்கப்படக்கூடிய இந்த வேளையிலே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் முதலாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அங்கிருந்து வருவோம் நம்ம பாவா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இவங்க அதிகமா சொல்லுவாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹாஜரா அம்மா அவங்க விட்டு போட்டு ஊரை விட்டு ஊர் ஊரா சுத்திக்கிட்டு இருக்காங்களே, போயிட்டாங்களே, விட்டுட்டு போயிட்டாங்களே, இந்த மாதிரியாவா இந்த மாப்பிள்ளை பொண்ணை புது மாப்பிள்ளை பொண்ணை வாழணும்னு நீங்க துவா செய்யறது வாழ்த்துறது அப்படி சொன்னாங்களே. இங்க உண்மையான வரலாறு என்ன தெரியுமா பெருமக்களே? அந்த குடும்பம் தீனுடைய குடும்பமாக வாழ்ந்ததினுடைய விளைவுதான் இன்னைக்கு ஹஜ்ஜினுடைய ஒவ்வொரு இடங்களும் சாட்சி சொல்லிக் கொண்டிருக்கின்றன. புரிகின்றதா? ஹஜ்ஜு பெருநாளும் ஹஜ்ஜுடைய இந்த குர்பானும் என்பது. இப்ப அல்லாஹ் தான் கட்டளை போடுறான். யாரு கட்டளை போடுறான்? இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தான் கட்டளை போடுறான். அவங்க பொஞ்சாலியை விட்டுட்டு நீங்க போங்க அப்படிங்கிறான். அல்லாஹ் கட்டளை போடுறான், உத்தரவு. அல்லாஹ்வுடைய கட்டளை என்னன்னா, நீங்க உங்க மனைவி இங்க விட்டுட்டு போகணும். அப்ப நான் போயிட்டு வரேன்னு சொல்றாங்க. வரலாறுகள் விரிவுரைகள் நம்ம பார்க்கணும். அதற்கு அடுத்தபடி அந்த குர்ஆனுடைய ஆயத்துக்குள்ள நான் போயிட்டு வரேன் சொல்லணும்னு இவங்க எங்க அப்படி கேட்கிறாங்க. அவங்க பதில் சொல்லல, திருப்பி திருப்பி கேட்கிறாங்க. அம்மா கேட்கிறாங்க,
அல்லாஹ்வுடைய உத்தரவா அப்படின்னு கேட்கறாங்க. பிள்ளையா இருக்கும்போது அப்படித்தானே கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய உத்தரவா? இப்ராஹிம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளை உத்தரவு, நான் புறப்பட வேண்டும், நீங்கள் இங்க இருக்க வேண்டும். அப்பதானே தண்ணிக்கெல்லாம் குழந்தை அழுகும்போது தண்ணிக்கு ஓடுனாங்க, எல்லாம் வரலாறுகள் பாக்குறோம் இல்லையா? இப்ப நல்லா கவனிக்கணும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹாஜரா அம்மா வாழ்ந்த வாழ்க்கை அல்லாஹ்வுக்காக வாழ்ந்தார்கள். அல்லாஹ்வுடைய உத்தரவை ஏற்று போனார்கள், ஹிஜ்ரத் புறப்பட்டார்கள். இப்படி இந்த தம்பதியர்கள் அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்று, என் புள்ள வாழணும், என் உம்மத்தை எங்க மஹல்லாவுடைய எங்க பிள்ளைய வாழணும் நாங்க துவா செய்யறது எங்களுக்கு எவ்வளவு கொடுப்பனை, எவ்வளவு சந்தோஷம். துவா செய்ய மாட்டோமா? இப்படி அல்லாஹ்வுக்காக தானே நம்ம வாழணும். நீங்க அல் குர்ஆன் எடுத்து பாருங்க, கது கானத்துலக்கும் உஸ்வத்துன் ஹஸனத்துன் ஃபீ இப்ராஹிம், இப்ராஹிமுடைய வாழ்க்கையிலே அழகிய முன்மாதிரி உண்டு என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். நல்லா கவனிங்க, நாம ஒரு ரோல் மாடலா எடுக்கணும், இவங்களை மாதிரியா வாழணும் அப்படின்னு. அப்ப இப்ராஹிம் நபி உங்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரி சொல்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அப்ப அழகிய முன்மாதிரியான அவங்கள போல இவங்க வாழணும், நபிமார்களை போல வாழணும் என்று நாம் துஆ செய்வதில் வாழ்த்துவது என்ன தவறு இருக்கு? பெருமக்களே, சகோதரிகளே, சொல்லலாம் ரஜினிகாந்த் நல்லா அப்படி இப்படி ஏதாச்சும் பார்த்து இதை முந்தி வந்துருச்சு, ஏதாச்சும் ஒரு பேர்களை சொல்லலாம். அவங்க வாழ்ந்த மாதிரி கூடக்கூடாதுப்பா, நம்ம தடுத்து நிறுத்திடுவோம். சாதாரண மனிதனை ஒரு கம்பேர் பண்ணா கூட நம்ம சொல்லுவோம், அப்படிலாம் சொல்லாதுப்பா அப்படின்ட்டு. ஆனால் ஈமான்ல உறுதியான நபிமார்கள் அவர்களுடைய ஹிதாயத்தை தான் உங்களுக்கு நீங்க கேட்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்கிறது. இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஓதுறமா, பாதை நேரான பாதையை, அந்த பாதை எந்த வழி? அன்அம்த அலைஹிம், அருள் பெற்றவர்கள், அல்லாஹ்வுடைய அருள் பெற்றவர்கள் யார்? குர்ஆன் நூறு இடத்துல சொல்ற அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன் சித்தீகீன். அல்லாஹ் ஒரு பட்டியலை போடுவான், நபிமார்கள் அல்லாஹ்வுடைய அருள் பெற்றவர்கள் அல்லவா, அவருடைய பாதையை போட்டு நாம் வாழ வேண்டுமா இல்லையா? அல்லாஹ்வுக்காக வாழ்ந்து அல்லாஹ்வுக்காக உத்தரவுக்கு இணங்க ஹிஜ்ரத் போனாங்கன்னு சொன்னா, யா அல்லாஹ், இந்த தம்பதியர்களும் அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்று வாழவை என்று துஆ செய்கின்றோம். பெருமக்களை, இன்னும் விளக்கங்கள் உண்டு, இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தான் விளக்கத்தை தர வேண்டும். நபிமார்களுடைய வரலாறு சொல்லுவோம் பாத்தீங்களா குர்ஆன்ல, லகத் கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்துல் லிஉலில் அல்பாப். அந்த நபிமார்களுடைய வரலாறுகள் அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், அவங்க வரலாறுல படிப்பினை இருக்குங்கிறான். நபிமார்களுடைய வரலாறுல படிப்பினை இருக்கு. யாருக்கு இருக்கு? லிஉலில் அல்பாப், அறிவுடையோருக்கு படிப்பினை இருக்கு என்று சொல்கின்றான். நமக்கு முன்மாதிரி, நமக்கு வழிகாட்டிகள் நபிமார்கள் அல்லவா? அந்த நபி அவங்க குடும்பத்துல எப்படி அந்நியோன்யமாக அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தார்களோ அதுபோன்று வாழ வேண்டும் என்று அங்க துஆ செய்யப்படுகிறது. அடுத்து பாருங்க, முக்கியமா அய்யூபு ரஹிமா அலைஹிமஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அய்யூபு அலைஹிஸ்ஸலாம் நபி அவங்களுக்கு கடுமையான வியாதி. அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுவான். குர்ஆன்ல சூரத்து அன்பியால வரும், சூரத்து ஸாதுல கூட அல்லாஹ் சொல்லி காட்டுவான். அப்ப அந்த நோய்வாய்ப்பட்ட நேரத்திலே அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவு பொறுமை காத்தார்கள் என்பதையும் பெருமையாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்வான். ஏன் சகோதரர்களே, இந்த நோய் போன்று வாழ்க என்று நாம் துஆ செய்வோமா? அப்படி அல்ல. பின்னாடி விளக்கத்தை நீங்க பாத்தீங்கன்னா, ஆஹா, ஒரு சின்ன பிள்ளையோட விளங்கிக்கிறதுமே, இவதான் போயிட்டு பெருசா அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே நீங்க விளங்கிடுவீங்க. அப்ப அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், அதாவது நாம எப்பயுமே யகீன், தக்குவா, தவக்குல் வைக்கணும் அல்லாஹ்ட்ட. அல்லாஹ் மேல தவக்குல் வச்சுதான் நம்ம வாழ்க்கையை நம்ம வாழணும். எப்பொழுதுதான் இப்படியே தான் இருப்போம்னு யாரும் நினைக்க முடியுமா? சொல்லுங்க. இப்ப மணமக்களை நாம வாழ்த்தும் பொழுது, துஆ செய்யும் பொழுது, வாழ்க்கை என்பது மேடு வெள்ளங்களை கடந்து போதுதான் வாழ்க்கை. இன்பமும் துன்பமும் இணைத்தே தான் அல்லாஹ் அமைந்திருக்கின்றான். மணமக்களே, உங்களுடைய இல்லற வாழ்விலை நீங்கள் அடி எடுத்து நடைபோடுகின்ற போது உங்களுக்கு ஏதேனும் நோய்கள் வந்துவிட்டால், எப்படி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் பொறுமை காத்து ரஹீமா அம்மா வரலாறு எழுதுகிறார்கள். இமாம் இப்னு கதீர் பிதாயா வன் நிஹாயாவில் எழுதுகின்றார்கள். ரொம்ப ரொம்ப கடப்பான சில தகவலை எழுதுகின்றார்கள். நேரத்தின் அருமைகளை சுருக்கிக் கொள்கின்றேன். கணவனுக்கு உணவு கொடுப்பதற்காகவும் பணிவிடை செய்வதற்காகவும் பகீரத பிரயத்தனம் எடுத்துக்கொண்டு ரஹீமா அம்மா அவர்கள் கணவனை கவனித்தார்கள். பாக்குறோமா இல்லையா? கணவன் கொஞ்சம் சம்பாதிக்காட்டாலும் முடியாட்டாலும் தூக்கி போட்ட கதைகளை எல்லா இடத்துலயும் பாக்குறோமா இல்லையா? கணவன் அனாதையா ஜனாசா போன நிலைமைகள்லாம் பாக்குறோமா இல்லையா? அப்ப யா அல்லாஹ், அந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் இவ்வளவு சோதனைக்கு உள்ளாக்கப்பட்ட போதும் கூட அவர்கள் பொறுமையாக இருந்தார்கள்.
அவர்கள் மனைவி அவர்களுக்கு அந்நியோன்யமாக பணிவிடை செய்தார்கள். இந்த மணமக்களுக்கும் அது போன்று என்று ஏன் அப்படி பாசிட்டிவ் அர்த்தம் வைக்காமல் நெகட்டிவ் அர்த்தம் வைக்க வேண்டும்? புரிகின்றதா? அடுத்து இன்ஷா அல்லாஹ் மிக முக்கியமா நீங்க கவனிங்க. யூசுப் நபி, ஜுலைஹா அம்மா ரெண்டு பேரையும் சொல்லும் பொழுது இங்குதான் ரொம்ப அந்த இது பிடிச்ச அருள் பிடிச்ச எங்கே ஆடுற மாதிரியா இருக்கும். இது சொல்லும் பொழுதுதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஜுலைஹா அலைஹிஸ்ஸலாம் இவங்க மாதிரியா ஓடுறதா அப்படின்னு ஒரு கத்திக்கிட்டு கரிச்சித்துக்கிட்டு கேட்டா, ஜுலைஹா அந்த பொம்பளை தப்பான பொம்பளை, நான் பூசாமல் சொல்லுவார். உன்னை தெரியுமா வரலாறு தெரியும், வரலாறு ஒழுங்கா படித்தால் குர்ஆனுடைய விரிவுரைகளை படித்தால் நமக்கு புரிய வரும். இப்ப ஜுலைஹா அம்மாவை ஒரு அநியாயமாக ஒரு பத்தினி பெண் மீது ஒரு பாவக்கரை சேர்த்த எழுதி வீசியிருந்தார். நீங்க சூரத்து யூசுப் நீங்க எடுத்து பாருங்க. சூரத்து யூசுப்ல அல்லாஹ் ஸ்டார்டிங்ல அல்லாஹ் சொல்லுவான், நஹ்னு நகுஸ்ஸு அலைக அஹ்ஸனல் கஸஸ். அல்லாஹ் சொல்லுவான், நாம் ஒரு அழகான சரித்திரத்தை நபியை உங்களுக்கு சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லுவான். வேற எந்த சூராவுடைய ஸ்டார்டிங்கோட இப்படி சொல்லல அல்லாஹ். அழகான சரித்திரம் சொல்லிட்டு ஆரம்பிப்பான். அப்ப ஜுலைஹா அம்மா யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்தை அடையணும்னு ஆசைப்பட்டாங்க, அது உண்மை. சட்டையோ பிடிச்சாங்க, அடைய ஆசைப்பட்டாங்க. ஆனால் யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அந்த அளவுக்கு ஆணழகராக இருந்தார்கள். அங்கு பெண்கள் எல்லாம் கையே அறுத்து கொண்டார்கள் என்று சூரத் யூசுப் அப்படியே ஒரு நல்ல ஒரு சுவைப்பட அந்த வரலாற்றை சொல்லுமே, ஒரு காவியமாக இருக்குமே. அந்த வரலாற்றிலே யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்தை கண்டு யாரும் என்ன ஒரு அவர் திரும்பி பார்க்க முடியாத அளவுக்கு அழகா அல்லாஹ் அப்படி வச்சிருந்தான். அழக பெருமானாரோட சொல்லுவாங்க, அவங்க அழகத்தை பத்தி இஸ்லாஹின்னு சொல்லுவாங்க. சரி, ஹை. இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அடையணும்னு நினைச்சாங்க, முற்பட்டாங்க, முயற்சி செஞ்சாங்க. ஆனா அந்த தப்ப செய்யலங்க. குர்ஆன்ல நம்ம பார்க்கலாம், குர்ஆனுடைய வரிகளை நமக்கு விளக்கம் சொல்லும், குர்ஆனை சொல்லும், தப்ப அடையல. தப்ப நினைச்சாங்க, தப்பு செய்ய எத்தனித்தாங்க, தப்பு செய்யல. இப்ப அவங்கள ஒரு விபசார பெண்மணின்னு சொல்லலாமா? அல்லாஹ் காப்பாத்துவான். அந்த வார்த்தை சொல்றதுக்கே அல்லாஹ் மன்னிச்சுக்கன்னு சொல்லக்கூடாது. ஏன் தெரியுமா? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வாள் எடுத்து வெட்ட வந்தாங்க. கொலைகாரன்னு சொல்ல முடியுமா? எனக்கு பிறகு ஒரு நபி, மேபி எனக்கு பிறகு நபி கிடையாது, நபி என்று வந்தால் அது உமராக இருக்கும் கூடும் என்ற அளவுக்கு புகழாரம் சட்டுப்பட்ட உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு காலத்துல ஒரு நபியவே கொலை செய்ய வாள் எடுத்துட்டு வந்தாலாச்சே. அதனால கொலைகாரர் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று சொல்ல முடியுமா? அஸ்தக்ஃபிருல்லாஹ். அது போன்றுதான் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். ஜுலைஹா அம்மா தப்பு செய்யவில்லை, அந்த தவறை செய்யவில்லை, அந்த பாவத்தை செய்யவில்லை. அந்த பாவத்தை செய்வதற்கு எத்தனித்தார்கள். அந்த சூரத்து யூசுப்லே நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹ் சொல்லி காட்டுவான். சூரத் யூசுப்ல 51வது ஆயத்து, 52வது ஆயத்து, 53வது ஆயத்து. அப்ப அவங்க சொல்லுவாங்க, قالت امرأة العزيز الآن حصل الحق أنا راودته عن نفسه وإنه لمن الصادقين. சூரத் யூசுஃபினுடைய 51வது ஆயத்துல அந்த அசீஸினுடைய மனைவி, எகிப்து நாட்டினுடைய அமைச்சரான அந்த அசீஸினுடைய மனைவி, அவங்க தான் யாரு? ஜுலைஹா அம்மா. ஜுலைஹா என்றும் சொல்லலாம், ஜலீஹா என்றும் சொல்லலாம். அரபியிலே ஜுலைஹான்னு சொல்லலாம், ஜலீஹான்னு சொல்லலாம். அப்ப அந்த ஜுலைஹா அம்மா அசீஸினுடைய மனைவி, அவங்க சொல்றாங்க, இப்பொழுது அரசர் கூட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. அல் ஆன், இப்பொழுது அவங்க சொல்ற வார்த்தை எல்லாம் சொல்றான், ஹஸல் ஹக்கு, சத்தியம் உண்மை வெளிப்பட்டு விட்டன. அனராவத்துஹு அன் நஃப்ஸிஹி, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அவங்க தப்பு செய்யல, ஏன்னா குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுச்சு. நான் தான் அவர்களை அடைய நான் நினைச்சேன், அடைய முற்பட்டேன். வ இன்னஹு லமின ஸாதிகீன், ஆனால் யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் உண்மையாளர்களில் உள்ளவர் சொல்லிட்டு அடுத்த ஒரு ஆயத்துல, அதுக்கு அடுத்த ஆயத்துல 53வது ஆயத்துல, வமா உபர்ரிஉ நஃப்ஸி இன்னன் நஃப்ஸ லஅம்மாரத்தும் பிஸ்ஸூய், அதாவது என்னை நான் புனிதப்படுத்திக் கொள்ள, தன்னை அல்லாஹ்ட்ட பணிவாக்கி சொல்றாங்க. என்னை நான் அந்த சபையில இப்ப சொல்றாங்க, என்னை நான் அவரை அழைச்சல்ல தப்புக்கு, அதை நான் என் நஃப்ஸை நான் புனிதப்படுத்தி சொல்ல நான் விரும்பல, புனிதப்படுத்தல. இன்னன் நஃப்ஸல அம்மாரத்தும் பிஸ்ஸூ, நிச்சயமாக நஃப்ஸ் என்பது பாவத்தை தூண்டிக் கொண்டே இருக்கும். ஆனால் இல்லாமா ரஹிம ரப்பி, என்னுடைய ரப்பினுடைய அருள் பெற்றவர்கள், ரஹ்மத்து பெற்றவர்களை தவிர இன்ன ரப்பி கஃபூருர் ரஹீம் சொல்றது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். என் ரப்பு மன்னிப்பவனும் அருளாளனுமாக இருக்கின்றான் என்று ஜுலைஹா அம்மா அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காட்டுகின்றார்கள். நீங்க இப்ப தர்ஜுமா எடுத்து பார்த்தீங்கன்னா சில தர்ஜுமாவில் எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டா முஃபஸ்ஸிரீனுடைய கருத்து,
முஃபஸ்ஸிரீன்கள் சொன்னாங்கடா யூசுப் நபி தான் சொன்னாங்க, நான் என்ன புனிதப்படுத்திக்கிறல நஃப்ஸ் பாவத்தை தூண்டக்கூடியங்கிறது ஆயத்துக்கு. ஆனால் பெரும்பாலான குர்ஆனுடைய முஃபஸ்ஸிரீன்கள் மக்கால உள்ள முஃப்திகளோட என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, இது சுலேஹா அம்மா தான் சொன்னாங்க, நஃப்ஸ் பாவத்தை தூண்டியதுதான் அல்லாஹ்வுடைய அருள் பெற்றவர்களை தவிர என் ரப்பு மன்னிப்பவன் என்று சொன்னதை நாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அருள்மறைகளை சொல்லி காட்டுகின்றான் என்று சொன்னார். இப்படி குர்ஆனுடைய வசனங்களை பார்க்கின்ற பொழுது சுலேஹா அம்மா தவறுக்கு முற்பட்டார்கள், ஆனால் அந்த பாவத்தை செய்யவில்லை. ஆனால் தவறுக்கு முற்பட்டதின் காரணமாக அழுது புலம்பி பாவ மன்னிப்பு தேடினார்கள். அதற்கு பிறகு அவர்களுடைய கணவனான அந்த அமைச்சர் அசீஸ் இறந்து விடுகின்றார். இறந்ததற்கு பிறகு எகிப்து நாட்டினுடைய அரசர் அழைத்து, யாருக்கு? நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அவங்க வீட்டுல வளர்ந்த புள்ளதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் சுலேஹா அம்மாவுக்கும் அரசர் திருமணம் முடித்து வைக்கின்றார். இதை நிறைய முஃபஸ்ஸிரீன்கள் குறிப்பிடுகின்றார்கள். குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள், நாம் சொந்தமாக சொல்லவில்லை, இமாம் குர்துபி சொல்கின்றார். மஆரிஃபுல் குர்ஆனுடைய ஆசிரியரும் அவருடைய தஃப்சீரிலே பதிவு செய்கின்றார். அல்லாமா இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹும் பதிவு செய்கின்றார். இப்னு கதீர் தன்னுடைய வரலாறை இன்னும் சொல்லுவார், அவர்களை திருமணம் முடித்து வைக்கின்ற பொழுது அவர்கள் கண்ணி கழியாமல் இருந்தார்கள். அதற்கு முன்னால் அமைச்சர் கணவராக இருந்தார்கள், இறக்கிறதுக்கு முன்னால் அவருக்கு சரியான ஆண் பலம் கிடையாது. அதனால் அவர் கண்ணி கழியாமல் இருந்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணி கழியாமல் சுலேஹா அம்மாவை யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்திற்கு மனைவியாக அமைத்துக் கொடுத்தான் என்று அல்லாமா இப்னு கதீரும் சொல்வார்கள். இவர்களுடைய திருமண வாழ்விலே 2 பிள்ளைகளையும் பெற்றெடுக்கின்றார்கள். 2 பிள்ளைகள் மகன்களும் உண்டு என்று சொல்கின்றார்கள். இப்படியும் எழுதுகின்றார்கள். தஃப்சீர் இந்த குர்துபியில எழுதுகின்றார்கள். எந்த அளவுக்கு சொன்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டு பிந்திய காலம் மனைவியான பிறகு ரொம்ப பிரியமா இருந்தாங்களாம். மனைவி சுலேஹா அம்மா மேல பிரியமா இருக்கும் பொழுது இவங்க அந்திம காலத்துல அல்லாஹ்வுடைய நாட்டத்துல அல்லாஹ்வுடைய நினைப்புல அதிகமா போய்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப கேக்குறாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம், என்ன நீ அப்படின்னு கேக்குறாங்க. அவர் சொல்றாங்க, எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, உங்களால் தான் நான் இறைவனுடைய பிரியத்திற்கு ஓப்பானவனாக நான் ஆவதற்கு உங்களால் அல்லாஹ் என்னை காரணமாக்கி வச்சான். குர்ஆனுடைய விரிவுரையில் எழுதுகிறார் இமாம் குர்துபி, பெரிய முஃபஸ்ஸிர், அவர் எழுதுகின்றார். சுலேஹா மாட்ட இவர் நெருங்கி போகாங்க, பாச அதிகமா வச்சிருக்காங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம். சுலேஹா மா சொல்றாங்க, நான் அல்லாஹ் மேல ரொம்ப நான் என்னை உணர்ந்து நான் என்னை தௌபா செய்து நான் இறைவனுடைய விருப்பத்திற்கு உள்ளானவனாக நான் ஆகிக்கொண்டே இருக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய இஷ்கிலை திகைத்து வாழ்ந்தார்கள். பெருமக்களே, தௌபா செய்துட்டு அல்லாஹ் மன்னிக்க மாட்டானா? எப்படிப்பட்டவர்கள்? உமர் ரலியல்லாஹு அல்லாஹ் மன்னிக்கலையா? ஒரு நபியை கொல்ல வந்தவங்க. இந்த மாதிரி எவ்வளவு சரித்திரங்கள் உண்டு. தப்பே செய்யவில்லை, தப்புக்கு எத்தனைத்தார்கள், அதுவும் தவறுதான். ஆனால் அவர்களை ஒரு விபசார பெண் என்று சொல்லி இவர்கள் போன்ற வாழ வேண்டுமா என்று சொல்கின்றார்களே, நாம் சொல்லுகின்றோம், இருவரும் திருமணம் முடித்தார்கள், 2 மகன்களை பெற்றார்கள், அல்லாஹ்வுடைய ஓப்பான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என்பதை இந்த நல்ல நேரத்தில் தெரிந்து கொண்டு முக்கியமான விளக்கத்திற்கு நாம் வருவோம். கடைசியாக இந்த துஆவிற்கு உண்மையான பொருள் என்ன? அல்லாஹும்ம யா அல்லாஹ் அல்லிஃப் அல்லிஃப் என்று சொன்னால், யா அல்லாஹ் நீ உல்ஃபத்தை ஏற்படுத்து. இந்த மசாலா ஓதுனவங்களா இருக்கிறாங்க, ஆலிம்களா இருக்கிறாங்க, உல்ஃபத்தை ஏற்படுத்த அல்லிஃபுக்கு. அதற்கு மேலேயும் உங்களுக்கு விளக்கம் சொல்வதானால் சூரத்துல் அன்ஃபால் 63வது ஆயத்து அதுல பார்க்கலாம். அல்லாஹ் சொல்வான், அந்த அல்லிஃப்ங்கற வார்த்தை வர்றதுக்கு நான் உதாரணம் சொல்றேன். லவ் அன்ஃபக்த மா ஃபில் அர்தி ஜமியா மா அல்லஃப்த பைன குலூபிஹிம். நபியே, அந்த மக்களுக்கு மத்தியில உள்ள பிரியத்தை ஏற்படுத்துறதுக்கு நீங்க இந்த பூமியில் உள்ள அனைத்தையும் செலவு செஞ்சாலும் சரிதான், முடியாது. வலக்கின் அல்லாஹ் அல்லஃப பைனஹும், அல்லாஹுதான் அவருடைய ஹிருதயங்களுக்கு மத்தியிலே பிணைப்பை, இணைப்பை, பிரியத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வான். சூரத் அன்ஃபால் 63வது ஆயத்துல வருது. அல்லாஹ் பாவிக்கக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? வலக்கின் அல்லாஹ் அல்லஃப பைனஹும். அந்த அல்லஃப பைனஹும் அல்லிஃபும் ரெண்டே ஒன்றுதான். அல்லஃப சென்ற காலமாகி விடுகின்றன. இப்படி அந்த டென்சஸ் இருக்கு இல்லையா, அந்த வார்த்தை, ஆனா வார்த்தைகள் ஒன்றுதான். அல்லஃப என்பது உள்ள பிரியத்தை ஏற்படுத்துவது. சரிங்களா? மொட்டையா போலன்னு சொல்லி அர்த்தம் வைக்கிறதே தப்பு, நல்லா விளங்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹும்ம அல்லிஃப் பைனஹுமாண்டா, யா அல்லாஹ் இந்த மாப்பிள்ளை பெண்ணுக்கு மத்தியில, மணமக்களுக்கு மத்தியில உள்ளத்தின் பிரியத்தை ஏற்படுத்துவாயாக. எப்படி? கமா அல்லஃப்த பைன யூசுப் வ சுலேஹா, யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் சுலேஹா அம்மாவும் எப்படி உள்ள பிரியத்தோடு வாழ்ந்தார்களோ அந்த உள்ள பிரியத்தை ஏற்படுத்துவாயா. இப்ப பாருங்க, கமா அல்லஃப்த அரபி இலக்கணம் ஆரம்ப நிலையை படித்தவர்களுக்கு கூட தெரியும், இலக்கியம் படித்தவர்களுக்கு தெரியும். அரபியிலே கமா என்ற வார்த்தை போல என்றுதான் அர்த்தம்.
கமா என்பது முழுக்க அப்படியே அல்ல. முழுக்க அய்யூப் நபி அலைஹிஸ்ஸலாம் நோயா படுத்தாங்க, அது நோயா இருந்தாங்க, அது மாதிரி நோயா வரணும் அப்படிங்கிற அர்த்தமே அல்ல. ஜுலேஹா அம்மா ஒரு தவறுக்கு எத்தனிச்சாங்க, அது போன்றும் அல்ல, அப்படி அல்ல. கமா என்ற வார்த்தை போல என்று தஷ்பீஹ் என்று அரபியிலே சொல்லுவார்கள் இலக்கணத்திலே. உதாரணத்துக்கு சொல்லுவாதானா, இவன் சூப்பரான ஆளுங்க, சிங்கக்குட்டி மாதிரி அங்க சிங்கம் போலங்க அப்படி சொல்லுவாங்க. சிங்கம் என்று வந்து விட்டால் உதாரணத்தை நாம் எப்படி எடுத்துக்கொள்வோம்? அவருடைய வீரத்தை எடுத்துக்கொள்வோம். நிலவு போல அவர் அழகான ஆள். அப்ப சிங்கம் என்று வந்து விட்டால் அவருக்கு 4 காலும் வாழும் இருக்குன்னு பொருள் கொள்ள முடியாது. வீரம் ஒரு பகுதி எடுத்துக்கொள்ளும். அப்ப அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு நோய் வந்தால் பொறுமை காத்தார்கள். யா அல்லாஹ், பொறுமையோடு இந்த மணமக்களை வாழ வைப்பாயாக. மட்டுமல்லாது அந்த நேரத்தில் ரஹீமா அம்மா அவர்கள் பணிவிடை செய்தார்கள். அதுபோன்று தம்பதியினர் கணவரை பிரியாமல் உள்ள பிரியத்தை எப்படி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் நோய்வாய்ப்பட்டிருந்த போது உள்ள பிரியத்தோடு இணைப்பாக நீ வைத்தாயோ யா அல்லாஹ், அதுபோன்று இந்த மணமக்களுடைய உள்ளத்தில் பிரியத்தை ஏற்படுத்துவாயா. இப்படிதான் ஒப்பீடும் செய்ய வேண்டும், இப்படிதான் அள்ளி பைனஹுமாக்க அர்த்தமும் என்று ஒரு தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு இதுதான் உண்மையான விளக்கம். ஆனால் தவறாக கிரிட்டிசிசம் பண்ணி சொல்லப்படுகின்ற அர்த்தத்தை நான் நம்பி மோசம் போய்விடக் கூடாது. சரி, அடுத்தபடியாக பாரக்கல்லாஹு லக்கன்னு நபி சொல்லிட்டாங்க, அதுக்கு அடுத்து ஏன் துவா தேவையா? அதுதான் இப்ப நாம என்ன கேட்கிறோம்டா, பாரக்கல்லாஹு துவாவை எந்த ஒரு ஆலிசா ஓத வேணாம்னு சொன்னா கூட்டுவாங்க, நம்மளே விட மாட்டோம், ஆள விட மாட்டோம். பாரக்கல்லாஹ்ங்கிற துவா முதலிடம் கொடுப்பா பெருமானார் சொன்னாங்க. ஆனா நாம என்ன கேட்கிறோம்டா, பாரக்கல்லாஹ் துவா மட்டும் ஓதுங்க, வேற எந்த துவாவும் ஓதக்கூடாதுன்னு நபி சொல்லியிருக்காங்களா? குர்ஆன்ல வந்திருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கூட நினைக்கலாம் என்னது ஹதீஸ்ல வந்திருக்கா, அதுக்கு அடுத்து பெருமானார் பாரக்கல்லாஹ் துவா செஞ்சாங்க. இப்ப நீங்க தமிழ்ல ஒரு நடைமுறையில ஒரு சாதாரணமா லாஜிக்கா ஒரு ஆளு இப்ப துவா செய்ய சொன்னா, யா அல்லாஹ் இந்த மணமக்களுக்கு அப்படியே நல்ல வாழ்க்கை கொடு. நபிமார்கள் நமக்கு முன்மாதிரி இல்லையா? அதனால தான் நாம் நபிமார்களை எடுத்து பேசுகின்றோம். நபிமார்களை எடுத்து பேசுவதற்கு காரணம் இருக்குது, அவர்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்குது, அவர்களை நாம் ஃபாலோ பண்ணுவதற்கு தகுதியானவர்கள் அந்த நபிமார்கள். சரிங்களா? இப்ப லாஜிக்கா எடுத்துக்கிறோமே, யா அல்லாஹ் இந்த மணமக்களுக்கு நல்ல வாழ்க்கை கொடு அல்லாஹ், தமிழ்ல கேட்கிறோம், இது தப்பா? இல்ல பாரக்கல்லாஹ்க்கு மட்டும்தான் துவா கேட்கணும், வேற துவா கேட்க கூடாது என்று நபி சொல்லியிருக்காங்களா? கடைசியா நேரங்கள் அதிகமாயிட்டுன, தயவு செய்து அல்லாஹ்வுக்காக ரசூலுக்காக சடைவுகள் அஞ்சிட வேண்டாம். கொஞ்ச நேரம் பள்ளிக்கூடங்கள்லாம் லீவா இருக்கிறதுனால எடுத்துக்கிறது நன்மை நாடி ஒரு குர்ஆன் ஹதீஸ் வாரத்தில் ஒரு நாள் பேசுறங்கிற ஒரு சந்தோஷத்துல தவறா எடுத்துக்கொள்ள வேண்டாம். இப்பொழுது பாருங்க, உஹது போர் விரிஞ்சா, உஹது போருக்கு முன்னால பிரபலியமான வரலாறு தான். சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு, அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு, 2 நபி தோழர்கள், 2 பேரும் துவா செய்றாங்க. நான் ஃபர்ஸ்ட் துவா செய்றேன், நீங்க ஆமீன் சொல்லுங்க, நீங்க துவா செய்யுங்க, நான் ஆமீன் சொல்றேன். சஅத் இப்னு அபீ வக்காஸ் துவா செய்றாங்க ரலியல்லாஹு அன்ஹு, யா அல்லாஹ் நாளை நடக்கவிருக்கின்ற உஹது போரிலே நான் பலமான எதிரியை சந்திக்க வேண்டும், அவனை நான் வெட்ட வேண்டும், வீழ்த்த வேண்டும், நான் கனிமத்து பொருளை அடைய வேண்டும் அப்படி சொல்றாங்க. அவங்க ஆமீன் சொல்றாங்க, இவங்க துவா செய்றாங்க, அவங்க ஆமீன் சொல்றாங்க. இப்ப அவங்க ரவுண்ட் வருது, அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு துவா செய்றாங்க, யா அல்லாஹ் நாளை நடக்கவிருக்கின்ற யுத்தத்திலே நான் பலமான எதிரி சந்திக்க வேண்டும், அவனிடத்தில் நான் போராட வேண்டும், உனக்காக வேண்டி ஃபீ சபீலில்லை, அவன் என்னை திருப்பி அடிக்க வேண்டும், தாக்க வேண்டும் என்று உறுப்புகள், அவயங்கள், மூக்கு, காதுகள் என்று அவயங்களை அவன் பாழ்படுத்த வேண்டும். நாளை மறுமையிலே யா அப்துல்லாஹ் உன் நிலைமை என்ன என்று அல்லாஹ் நீ கேட்க வேண்டும், அப்பொழுது நான் உனக்காக என்று நான் சொல்ல வேண்டும். இவர் ஆமீன் சொல்லுகின்றார். இந்த சஹாபி இவர் துவா செய்கின்றார், ஆமீன், அவர் துவா செய்கின்றார், இவர் ஆமீன். முடிகின்றது, உஹது யுத்தம் முடிகின்றது. சஅத் இப்னு அபீ வக்காஸ் பிரபலியமானவர்கள் சொல்லுகின்றார்கள், நாங்கள் துவா செய்தது போன்று அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். ஏன் தெரியுமா? எம்மை விட அதிகமாக அல்லாஹ் அவருடைய துவாவை ஏற்றுக்கொண்டான். நாங்கள் எப்படி துவா செய்வோம் அது போன்று நானும் எதிரியை சந்தித்தேன், நானும் போரிட்டேன், வெற்றி பெற்றோம், அவரும் போரிட்டார், வெற்றி பெற்றார். கடைசியிலே உஹதிலே அவருடைய உறுப்புகள் எப்படி துவா செய்தாரோ அவருடைய துவாவின்படியே அவருடைய உறுப்புகள் எல்லாம் எடுத்து தொங்கிக் கொண்டிருந்தது நான் பார்த்தேன். இது கூட்டு துவாவினுடைய வலிமை. பெருமக்களை, சகோதரர்களே, கூட்டு துவாவுக்கு இன்னொன்று நம்ம ரொம்ப ஆதாரங்களை தேடவில்லை. நாம் எங்க கூடுகின்றோம்? அங்கு தொழுகையிலே இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம், எங்களுக்கு நேரான பாதையை காட்டு, உன் அருள் பெற்றவர்கள் பாதையை காட்டு யா அல்லாஹ், நீ கோபத்துக்குள்ளானவர்கள், உன் வழிகேட்டில் போனவர்களுடைய பாதை எங்களுக்கு காட்டாது துவா செய்யணும். முழுக்க பிற்பாதி துவா, முற்பகுதி இறை புகழ்ச்சி, பிற்பகுதி துவா. இமாம் ஓதுகின்றார், இமாம் அந்த சூறாவை ஓதி முடித்தவனே ஆமீன். கூடு துவா கூடாது என்று சொல்பவர்கள் பக்காவா சத்தம் போட்டு சொல்லுவாங்க ஆமீன். சஹாபாக்களுடைய ஹதீஸ் வருது, சஹாபாக்களும் பின்பற்ற மாட்டாங்க, அது ஒரு வேற கதை வச்சுக்கிறீங்களே. இப்ப ஆமீன் சொல்கின்றோம், உள்ளேயே ஒருவர் துவா கேட்கின்றார், மற்றவர் ஆமீன் சொல்கின்றார். ஆனால் எப்படி தெரியுமா மெஸ்மரீசமானார், இப்படி சொன்னாங்க நாங்க செய்யறோம், அப்படி இல்ல அப்படிங்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன், இப்ப ஊதுக்கு போகும்போது இப்படி துவா செய்யுங்கன்னு நபி சொன்னாங்களா? இல்லையே.
சஅத் இப்னு அபி வஸ்காஸ் துஆ கேட்கிறார், அவர் ஆமீன் சொல்கின்றார். அவர் துஆ கேட்கின்றார், இவர் ஆமீன் சொல்கின்றார். இப்படி நாம் ஒரு ஆள் கேட்கிறார், யா அல்லாஹ் எனக்கு ஒரு ஆம்பளை புள்ளைய கொடு யா அல்லாஹ்னு கேட்கிறார் ஒரு ஆளு. நபி இப்படி கேட்டாங்கன்னு இருக்கா? ஹதீஸ்ல இப்படி வருதா? யா அல்லாஹ் எனக்கு ஒரு பொம்பளை கொடுக்கல கூட அல்லாஹ் இப்படி நபி கேட்டாங்கன்னு இருக்கா? நபி கேட்ட பாரக்கல்லா மட்டும் தான் கேட்பேன், நான் வேற எந்த துஆவும் செய்ய மாட்டேன்னு சொன்னா எப்படிங்க லாஜிக்கு பொருத்தமாகும்? நாம் சொல்லுகின்றோம் நபி கேட்டதையும் கேட்போம், நாம் எக்ஸ்ட்ரா அந்த மணமக்களுக்கு நாம் துஆ செய்கின்றோம். தமிழ்ல சொல்ல மாட்டோமா, அப்பா நீ நல்லா இருப்பா, நீ சிறப்பா இருப்பா, நல்ல வாழ்க்கை அப்படி அல்லாஹ் தருவாப்பா, இப்படி தருவாப்பா, அப்படி இப்படி துஆ செய்யணும். பாத்தீங்களா, இது தமிழே செய்தால் தவறல்லவே. இது போன்றுதான் நாம் அரபியும் செய்து கொண்டிருக்கின்றோம். என் அருமையான பெருமக்களே, இன்னும் சில செய்திகளை உங்களுக்கு மத்தியில் பரிமாற இருந்தாலும் கூட, ஆகவே நாம் இந்த செய்தியினுடைய சுருக்கமாக தவறான பரப்புரைகள், தவறான விமர்சனங்கள், தவறான வரலாறுகள் சொல்லப்படுது. ஆனால் கடைசியாக உங்கள் நினைவில் நிறுத்திக் கொள்வதற்காக எல்லா ஊர்களிலும் ஆடி உடங்கி அழிந்து முடிந்து விட்டது. அல்லாஹ் முடித்து வைத்து விட்டான். ஏன்னா ஒரு நபியினுடைய மனைவி இறைநேசப்பட்ட சுலேஹா அம்மா அவர்களை ஒரு பத்தினி பெண்ணை தவறாக பேசுகின்ற பொழுது அல்லாஹ் சும்மா இருக்க மாட்டானே. அல்லாஹ் எப்படி சும்மா இருப்பான்? அல்லாஹ் அந்த ஆயுதத்தை வச்சு, எந்த ஆயுதத்தை வச்சு பேசுறாங்களோ அந்த ஆயுதத்தை வச்சே குத்துறான். வளவர புரிந்தவர்கள் புரிந்து கொள்வீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பிள்ளைகளை மேன்மக்களுடைய விஷயத்தில் சீண்டாமல் இருக்கக்கூடிய நல்ல வழியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருவானாக. என் அருமையான பெருமக்களே, இன்னும் சில செய்திகள் உண்டு. ஆனால் நேரத்தின் காலத்தின் அருமை கருதி நாம் புரிந்து கொள்வோம். நபி வழி திருமணம் நாங்கள் நடத்துகின்றோம். நாங்கள் நடத்துவது நபி வழி. நீங்கள் எல்லாம் நபி வழி இல்லை என்று சொன்னால் நாம எந்த வழியில் நடத்தி கொண்டு இருக்கிறோம்? உன் அத்தா அம்மாவுக்கு எந்த வழியில் நடந்தது? ஏன் அத்தா அம்மாவுக்கு எந்த வழியில் நடந்தது? ஒரு துஆ எக்ஸ்ட்ரா செய்ததற்காக நபி வழி அல்ல என்று சொன்னார். தாங்கள் தான் நபி வழி என்று நீங்கள் புனிதப்படுத்திக் கொண்டீர்கள் சொன்னால் இதற்கு யாரும் சமூகத்தில் முகம் கொடுக்க கூடாது. யாரும் தயவு செய்து முகம் கொடுக்காதீர்கள். பக்காவா பச்சையா சொல்லணும்னு சொன்னா பிஜேபி அவ்வப்போது ஒரு ஸ்டெண்ட் எடுக்கும் இல்லையா, ஒரு ஆயுதத்தை தூக்கும் பாத்தீங்களா, தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக வேண்டி ஒவ்வொரு மாநிலத்திலும் இப்ப வேல் யாத்திரை அது போன்று அவ்வப்போது ஒரு இதை தூக்குவார்கள். ஒரு ஐடியாலஜி ஒன்று எடுப்பாங்க, ஏதாச்சும் ஒன்று ஸ்டெண்ட் அடிச்சு எடுப்பாங்க. நாம் அதற்கு மார்க்கத்தின் பெயரால், ஆன்மீகத்தின் பெயரால், அரசியலின் பெயரால் ஆன்மீகத்திற்கு அவர்கள் வந்தார்கள் என்று சொன்னார் நாம் முகம் கொடுக்க கூடாது, ஊர் பிளவுபட்டு விடக் கூடாது என்பதை இந்த நல்ல நேரத்தில் பதிய வைத்துக் கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசியதன்படி கேட்டதன்படி புரியக்கூடிய நல்ல நசீபை நம் அனைவருக்கும் தருவானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.